மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிமாண்டிக் எரரோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இவங்க 2 பேரும் இங்க நின்னு ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா, அப்போ யாரோ பேசுறத கேட்டுட்டு நம்ம ஜெயவும் வந்து நம்ம சாங்கு முகத்துக்கிட்ட போயிட்டு, "நம்ம வேணா மூவிக்கு போலாமா?" அப்படின்ற மாரி கேட்குற மாரி முடிச்சாங்களா, இப்போ அங்கருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. "டேய் நம்ம வேணா மூவிக்கு போலாமா?" அப்படின்ற மாரி நம்ம ஜெயம் கேட்க, ஜெயங்கோட ஃபேஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்கா சாங்குவுக்கு. அத பார்த்துட்டு சாங்குவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ வந்து எரர் அப்படின்ற மாரி காமிக்கிறாங்க. ஸோ அவனோட ஃபேஸ கிட்ட பார்க்குறனால இவனுக்கு வந்து என்ன பண்றது தெரியல அப்படின்ற மாரி காமிக்கிறாங்க. அப்படியே அவனும் வந்து அங்கேருந்து ஓடுறான். ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு கதவ சாத்திட்டு மூச்சு விட்டுட்டு நிற்கிறான். அப்படியே அங்கே சீன் கட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம சாங்கு வந்து கிளாஸுக்கு வரல போல. ஜியோவும் வெயிட் பண்ணி பார்க்குறான். டீச்சரும் அட்டெண்டன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஆனாலும் வந்து அவன் வரல. நம்ம ஜேயோங் வந்து சாங்குக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். "என்னாச்சு? ஏன் இன்னைக்கு ஓடிட்ட? என் மேல ஏதாவது கோவமா?" அப்படின்ட்டு. அவன் எதுவும் ரிப்ளைவும் பண்ணல. அப்போ பக்கத்துல இருக்க 2 பசங்க வந்து பேசிக்கிறாங்க. "ஒருவேளை அவனுக்கு உடம்பு சரியில்ல போல" அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், "ஆனா அவனுக்கு தலையில அடிபட்டப்போ கூட அவன் கிளாஸுக்கு வந்தானே! இன்னைக்கு ஏன் அவன் வரல? ரொம்ப வினோதமா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜேயோங்கும் வந்து அமைதியா உட்காந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே நம்ம சாங்கும் காமிக்கிறாங்க. அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜெயம் தான் கால் பண்ணுறான். இவன் வந்து கால் எடுக்கல. இவனுக்கு வந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து கூகுள் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஏதாவது நோய் வந்துருச்சோ அப்படின்ட்டு. அப்போ பார்த்தா நம்ம ஜெயம் வந்து கதவ தட்டுறான். "சாங்கு ஓகேவா? ஏன் நீ இன்னைக்கு கிளாஸுக்கு வரல? நீ உள்ள தானே இருக்க? சாங்கு கதவ தொற" அப்படின்ற மாரி தட்டுறான். அதெல்லாம் கேட்டுட்டு இவனால சுத்தமா முடியல. அப்படியே வந்து தரையிலே படுத்துடுறான். ஐயோ! என் மூளைய சரி பண்ண முடியாதா? அப்படின்ற மாரி இவனும் சொல்றான். வெளில நம்ம சேயும் நின்னு கத்திக்கிட்டே இருக்கா. "நீ உள்ள தானே இருக்க. கதவ தொற சாங்கு. எனக்கு தெரியும் நீ உள்ள தான் இருக்கன்ட்டு. இப்ப நீ கதவ தொறக்கலன்னா நான் போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன். என்ன நீ மயங்கி விழுந்துட்டியா? ஆன்ஸர் பண்ணலன்னா நான் 911 கால் பண்ணிடுவேன்." அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா அவன் வந்து தொறந்து வெளில வரான். "என்னதான் உனக்கு வேணும்? ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க? நான் போலீஸுக்கு கூப்பிட்டு நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லவா?" அப்படின்ட்டு அவன் கேட்க, "பத்தி நான் பயந்து தான் வந்தேன். உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சோ அப்படின்னு கவலைப்பட்டு வந்தேன்." அப்படின்ட்டு இவன் சொல்றான். "டாக்டர் கிட்ட போனியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல கை வைக்க போறான் ஜெயம். அப்போ சாங்கு வந்து அவன் கைய தட்டி விட்டுறான். அதுக்கு இவன் சொல்றான், "நான் உனக்கு ஃபீவர் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் கை வச்சேன்." அப்படின்ட்டு. நம்ம உடனே கோவத்துல, "உன் வேலைய மட்டும் நீ பாரு. இல்லாட்டி நான் போலீஸ கூப்பிடுவேன்." அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே நம்ம செய்யும், "ஏய் உன்ன பாரு. நீ இப்படி இருந்தா நான் எப்படி கவலைப்படாம இருப்பேன்? நீ என் கால்ஸ் எடுக்கல. என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல." அப்படின்ட்டு சொல்ல, நம்ம சாங்கோ, "நான் உன்ன ஏதாவது பண்ண சொன்னேனா? நீயே தானே பண்ணிட்டுருக்க." அப்படின்ட்டு இவன் சொல்றான். நம்ம நம்ம இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாரி தானே இருக்கோம். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அப்படின்ட்டு கேட்க, நம்ம சாங்கு உடனே, "நிறுத்து. நம்ம ஒண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் மாரிலாம் நடிக்காத. நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் ஒண்ணா பண்ணணும். அதனால நான் பண்ணேன். ஆனாலும் உன்ன எனக்கு பிடிக்காது." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஜெயம் உடனே, "உன்ன பத்தி கவலைப்பட்டு தான் நான் உன்ன பார்க்க வந்தேன். ஆனா நீ என்கிட்ட இப்படி போய் பேசுறியே!" ஆமா. ஸ்டார்ட்டிங்ல நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் கோவமா தான் நடந்துக்கிட்டேன். ஆனா அது என்ன 2, 3 நாள் தான் நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணி சரி பண்ண தானே பார்த்துட்டுருக்கேன். அப்படின்ற மாரி கேட்க, நம்ம சாங்க உடனே, "நான் உன்ன ஏதாவது அதெல்லாம் பண்ண சொன்னேனா?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறான். உடனே ஜெயங்கோ, "ஓ! நீ இப்படி தான் பேசுவ போல." அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா. உன்ன டெய்லியும் பார்க்குறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்ற மாரி நம்ம சாங்கும் சொல்றான். அதுக்கு ஜெயம், "ஓ! அப்போ என் கூட இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தானே இருந்த. உனக்கு என்ன உன் மார்க் மட்டும் தான் வேணும்?" அப்படின்ற மாரி செய்யுங் சொல்லி முடிக்கிறான். உடனே சாங்கு, "ஆ புரிஞ்சிருச்சுல. இனிமே என் கண் முன்னாடி வராத. உனக்கு என்ன வேணுமோ சொல்லிக்கோ. இதுமே என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துராத." அப்படின்ற மாரி வந்து சொல்றான். நம்ம ஜியோங்கும், "ஓ! ஓகே. எனக்கும் அதான் நல்லது அப்படின்ற மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுறான். நம்ம சாங்குவும் கோவத்துல கதவ டம்முன்னு சாத்திட்டு உள்ள போயிடுறான். உள்ள போயிட்டு தண்ணி எடுத்து குடிச்சுட்டு, இவனுக்காக நம்ம ஏன் கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்றோம்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான்.
அங்கேயே சீனும் கட் ஆகுது. நம்ம ஜேயோங்கோட ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறாங்க. 2 பேரும் ஹோட்டல்ல வந்து உட்காந்துட்டுருக்காங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்றா, "அவனுக்கு என்னாச்சு? அவன் என் காலே வந்து எடுக்க மாட்றான். அவனுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா?" அப்படின்ட்டு சொல்லிட்டு, மேம் அங்க இருக்க வெயிட்டர கூப்பிட்டு, "எங்களுக்கு கொஞ்சம் சோடா வேணும்" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம ஜெயங்க வந்துட்டு, "எனக்கு ஒரு சோஜோ குடுங்க" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அந்த பொண்ணு உடனே, "நீ வரமாட்டேன்னு நெனச்சனே" அப்படின்ற மாரி கேட்க, இவன் வந்து அங்க கிளாஸ்ல இருக்க ஆல்கஹால் எடுத்து வந்து சொல்லாம குடிக்கிறான். குடிச்சுக்கிட்டே, "நான் ஒண்ணுமே பண்ணல. ஆனாலும் நான் ஏன் இதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்" அப்படின்ற மாரி அவன் வந்து பொலம்புறான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, "ஏய் என்னடா ஆச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க?" அப்படின்ற மாரி. அங்கே வந்து அந்த சுருட்ட முடி பையன் இருப்பான்ல, அவன் வந்து லெட்யூஸ் அப்படின்ற இலைய வந்து அவன் எடுத்து சாப்பிட போறான். "நீ எப்படி என் முன்னாடி அந்த இலைய சாப்பிடலாம்?" அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இலைய புடுங்குறான் நம்ம செய்யும். புடுங்கிட்டு பெரிலா லீவ்ஸ் அப்படின்ற லீவ்ஸ் எடுத்து அவன் வாயில நொட்டிட்டு, "நான் உன் பக்கத்துல இருக்க வரைக்கும் நீ இத தான் சாப்பிடணும். புரிஞ்சுதா?" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அவன் வாயில நொட்டி விட்டுர்றான். அவனும் வந்து, "எனக்கு இருந்தாலும் லெட்யூஸ் லீஃப் தான் புடிச்சிருந்தது" அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, "என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா?" அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம சேயும், "ஓ! உனக்கு அது தெரியாதா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆ எனக்கு அதெல்லாம் தெரியும்" அப்படின்ற மாரி அவ சொல்றா. அதுக்குள்ள அந்த ஒயிட் ரோஸும் வந்து சோஜு வந்து வச்சுடுறாங்க. இவனும் வந்து ஊத்தி குடிக்கிறான். அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் சொல்றான், "என்ன குடிக்க விடுங்க. உங்கள யாரையும் நான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்" அப்படின்ற மாரி இவன் சொல்ல, அந்த பொண்ணு, "ஐயோ! உனக்கு என்னதான் ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறா. "எதையும் கேட்காத" அப்படின்ட்டு வந்து இவன் சொல்லிடுறான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இவன் வந்து நடந்து போயிட்டுருக்கான். அப்ப பார்த்தா சாங்குவோட சைக்கிள் வந்து கீழ கிடக்குது. அத பார்த்த உடனே இவனுக்கு அவன் பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. "சரி உனக்கு தான் என்ன சுத்தமா புடிக்கலல்ல, இனிமே நான் உன் பக்கத்துல வரமாட்டேன்" அப்படின்ட்டு வந்து இவனும் சொல்றான். சைக்கிளும் வந்து எட்டி வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் இவனும் போறான். அதுக்கப்புறம் பார்த்தா சைக்கிள எடுத்து கரெக்ட்டா நிக்க வச்சுட்டு தான் போயிருக்கான் போல. அப்படியே மார்னிங் காமிக்கிறாங்க. நம்ம சாங்கு வந்து டிசைனர் வேணும் அப்படின்ட்டு வந்து போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம ஜேயோங்கும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து இருக்காங்க. அவளுக்கு வந்து ஆல்கோஹால் குடிச்சனால ஹேங் ஓவர் போல. அதனால அவ வந்து தலைவலியில படுத்துட்டு இருக்கா. இவன் வந்து "ஏன் உன் கண்ண பார்த்தா பாண்டா மாரி இருக்கு. இரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்" அப்படின்ட்டு வந்து சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அவ வந்து, "டேய் நீ விளையாண்டுட்டு போணும். எனக்கு சுத்தமா முடியல. ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வா" அப்படின்ற மாரி அவ கேட்க, இவன் சொல்றான், "உனக்கு கால் இருக்கு, கை இருக்குல்ல, போய் எடுத்துக்கோ" அப்படின்ட்டு. அதுக்கு அவ, "நம்ம 2 பேரும் தானடா குடிச்சோம். உனக்கு மட்டும் ஏன் ஒண்ணுமே ஆகல? எனக்கு மட்டும் ஏன் இப்படி தல வலிக்குது?" அப்படின்ற மாரி அவ கேட்க, இவன் வந்து ஃபோன பார்த்துட்டு இருக்கான். இவனும் சாங்குவும் அன்னைக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறான். பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து சொல்றான், "எனக்கெல்லாம் அதெல்லாம் எப்பவுமே வராது. உனக்கு அது தெரியும்னு நெனச்சனே" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஃபோட்டோவ வந்து டெலீட்டும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம், "சரி ஒரு ஜூஸ் வந்து குடுத்தா போதும் தானே" அப்படின்ற மாரி கேட்க, அவளும், "ஆ போதும். ரொம்ப நன்றி" அப்படின்ட்டு சொல்றா. அப்படியே அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. அப்படியே இங்க சாங்கு காமிக்கிறாங்க. அவன் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு அந்த டெஸ்க்க எடுத்து மடிச்சு வச்சுட்டு அப்படியே வந்து போறான். போயிட்டு வெண்டிங் மிஷின்ல அவனுக்கு புடிச்ச காஃபி வந்து ஆர்டர் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பார்க்குறான் வரவே இல்ல. அப்போ ருச்சி வந்து வந்துட்டு, "நீ வந்து இன்னும் காசே போடல போல" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு, "இந்த காஃபி தானே" அப்படின்னு சொல்லி அவளும் வந்து வாங்கி குடுக்குறா. "எனக்கும் காஃபி குடிக்கணும்னே தோணிட்டு இருந்தது" அப்படின்ட்டு வந்து சொல்றா. "இதா இத வச்சுக்கோ நீ" அப்படின்ட்டு நம்ம சாங்கு கிட்ட குடுக்க, அவன் வந்து இவளுக்கு காசு குடுக்குறான். "ஓ! நீ வந்து யார்கிட்டயும் எதுவும் வாங்க மாட்டல்ல? இந்தா உன்னோட சேஞ்ச் வச்சுக்கோ" அப்படின்ற மாரி இவளும் குடுக்க, அவனும் வந்து வாங்கி குடிச்சிட்டுருக்கான். குடிச்சிட்டு, "என்ன இது டேஸ்ட் நல்லாவே இல்ல" அப்படின்ற மாரி சொல்ல, அவ கேட்குறா, "என்னாச்சு?" அப்படின்ட்டு. "இல்ல எனக்கு ஏன் இன்னைக்கு இதோட டேஸ்ட்டே பிடிக்கல. ஆனா இது நான் எப்பவுமே குடிக்கிறது தான்" அப்படின்ற மாரி அவன் வந்து சொல்ல, அவளும் குடிச்சு பார்த்துட்டு, "இல்லையே இது எப்பவுமே மாரி தான் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றா. இவனோட ஷர்ட்ட வந்து இவன் திருப்பி போட்டுட்ருக்கான். அத பார்த்துட்டு, "டேய் நீ சட்டைய திருப்பி போட்டுருக்க" அப்படின்ட்டு வந்து சொல்றா. இப்ப தான் இவன் வந்து அத பார்க்குறான். அதனால இது அழகா தான் இருக்கு. நான் வேணா ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாரி அவளும் சொல்றா. அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. நம்ம சேயோங் வந்து உட்காந்துருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, "என்னடா இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்க? உன்ன இவ்ளோ சீரியஸா நான் பார்த்ததே இல்ல. என்னாச்சு? ஏதாவது பொண்ணு கூட சண்டையா?" அப்படின்ற மாரி கேட்க, "டேய் நான் ஒண்ணும் உன்ன மாரி கிடையாது" அப்படின்ற மாரி நம்ம சேயோங் சொல்றான்.
சரி, எதுக்கு வந்த? ஏதாவது காரணத்துக்காக தானே வந்திருப்ப. அப்படின்ற மாரி நம்ம செய்யும் கேட்க, ஓ! அவ்வளோ ஈஸியாவே உன்னால கண்டுபிடிச்சிட முடிஞ்சிருச்சா? என்னோட ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் நாள்ல ஓப்பன் பண்ண போறேன். எனக்கு வந்து வெயிட்டர்ஸ் யாராவது இருந்தா நல்லாயிருக்கும். உனக்கு யாராவது தெரியுமா? அழகா இருக்கவங்க? இல்ல நீயே வந்து ஜாயின் பண்ணா கூட பரவால்ல. அப்படின்ற மாரி அவனோட ஃப்ரெண்டு கேட்க, "அ வெயிட்டர்ஸ் வேல மட்டும் தானே பண்ணணும்." அப்படின்ற மாரி கேட்க, அவனோட ஃப்ரெண்டு, அப்போ நீயே வரப்போறியா? எனக்காக நீ வரப்போறியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அங்க கொஞ்சம் அதிகமாவே வேலை இருக்கும். உனக்கு ஓகே தானே?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம சரிங்க பரவால்ல. அப்பயாவது என் மனசு கொஞ்சம் நிம்மதியா ஆகும். அப்படின்ற மாரி சொல்றான். உடனே அவனோட ஃப்ரெண்டு, "என்னால நம்பவே முடியல. நீ ஓகே சொல்லிட்ட." அப்படின்ற மாரி சொல்றான். அப்படியே நம்ம ஜெயம் காமிக்கிறாங்க. அங்கேயே சீனும் கட் ஆகுது. இப்போ நம்ம சாங்கு காமிக்கிறாங்க. அவனோட ரூமுக்கு போயிட்டுருக்கான். அவன் ரூமுக்கு பக்கத்து ரூம் தானே ஜெயங்கோட ரூம். அந்த ரூம் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன ஆச்சு? எல்லாமே அதோட இடத்துக்கு பழைய மாரி ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு ஏன் ஒரு மாரி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட ரூம்குள்ள போயிட்டு கதவ சாத்திக்கிட்டு, "என்ன அவன் ரூம் காலி பண்ணிட்டானா?" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு, அவனோட இன்ஸ்டா ஐடிய வந்து எடுத்து பார்த்துட்டுருக்கான். இவன வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தான்ல, அந்த ஃபோட்டோவ பார்த்தா நம்ம ஜெயம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கான். என்ன கேட்காமயே என்னோட ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கானே! அப்டின்ட்டு சொல்லி பார்த்துட்டு, அன்னைக்கு நடந்ததெல்லாம் வந்து நெனச்சு பார்க்குறான். அதுக்கப்புறமா நம்ம ஜியோவோட ஐடியில இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவா பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு சில ஃபோட்டோஸையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தோணுது, எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்? எனக்கு என்னத்தான் ஆகுது? அப்டின்ட்டு அங்கேயே வந்து படிச்சுக்கிறான். இப்ப பார்த்தா, இவன் லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்ருக்கான். பார்த்தா நம்ம ருச்சி வந்து வரா. வந்துட்டு, "ஒரு நிமிஷம் வாங்களேன்" அப்படின்ட்டு நம்ம சாங்கு வந்து கூட்டிட்டு போறா. இப்ப பார்த்தா 2 பேரும் உட்காந்து பேசிட்டுருக்காங்க. அப்ப இவ கேட்குறா, "உனக்கு ஏதாவது ஆச்சா?" "இல்ல, நீ இப்பலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே இருக்க. எப்ப பார்த்தாலும் உட்காந்து சோகமாவே இருக்க." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம சாங்கு சொல்றான், "ஆமா, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு." அப்படின்ற மாரி. "என்னாச்சு? அத பத்தி சொல்லுங்களேன்." நான் உன்ன மாரி பெரிய அறிவாளியா இல்லனாலும், எனக்கு கொஞ்சம் மூளை இருக்கு. அத வச்சு நான் ஏதாவது சொல்ல பார்க்குறேன். அப்படின்ற மாரி இவ கேட்க, அவன் வந்து சொல்றான், "எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை எதால வந்தது அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அதனால நான் அத வந்து எலிமினேட் பண்ணிட்டேன். ஆனா வந்து இப்போ அத எலிமினேட் பண்ணியும் திங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்த மாரி நடக்க மாட்டுது." அப்படின்ற மாரி நம்ம சாங்கு வந்து சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, அப்போ நீ ஒரு வேள அந்த இத வந்து எலிமினேட்டே பண்ணியிருக்க கூடாதோ! வேணா நீ ஃபர்ஸ்ட் இருந்த மாரி மாறிட்டு, வேற சான்ஸ் குடுத்து பாரேன். வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாரேன். அப்டின்ற மாரி சொல்ல, அவன் வந்து, "ஓ! அப்போ நான் திருப்பி பண்ணி பார்க்கணுமா?" அப்டின்ற மாரி கேட்குறான். அப்படியே மேல பார்த்தா நம்ம ஜெயங்க வந்து ஒரு 2 பசங்க வந்து என் கூட வெளில வாடா! அப்டின்ற மாரி கூப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஜெயங்க வந்து, "இல்ல எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்கு. என்னால்லாம் வர முடியாது." அப்டின்னு சொல்லிட்டுருக்கான். அவனுங்களும் வாடா வாடான்னு சொல்றாங்க. இவனும் நோ சொல்லிட்டு போயிடுறான். நம்ம சாங்கு வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துக்கிட்டு அப்படியே சொல்றான். இந்த தடவ நான் எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துக்கிறேன். மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பொண்ணும் கரெக்ட்டு. எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுக்காக. சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்காக நீங்க எனக்கு திருப்பி ஹெல்ப் பண்றீங்களா? அப்படின்ற மாரி கேட்க, அவனும் என்ன வேணும்? அப்படின்ற மாரி கேட்க, எனக்கு சும்மா லஞ்ச் வாங்கி குடுங்க போதும். இங்க கேம்பஸ்ல வேணா கேம்பஸ்க்கு வெளியில எங்கேயா வாங்கி குடு. அப்படின்ற மாரி சொல்ல, அவன் உடனே அப்ப இன்னைக்கு லஞ்ச் ஓகேவா? அப்படின்ற மாரி கேட்க, இவளும் உண்மையாவா சொல்ற? ஓகே அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. இப்ப பார்த்தா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். எந்த ஹோட்டல்னா நம்ம ஜெயம் ஒர்க் பண்றான்ல, அந்த ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். நம்ம ஜெயவோட இன்ஸ்டா ஐடி பார்க்க சொல்லும். அதில தான் வந்து அவன் வந்து நான் இங்க வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாரி போட்டிருப்பான். அத பார்த்துட்டு இவன் வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த பொண்ணு உடனே சொல்றா, "நீ என்ன இந்த மாரி இடத்துக்கு கூட்டிட்டு வருவ அப்படின்னு நான் வந்து நினைக்கவே இல்ல. இங்க எல்லாமே பார்க்க அழகா இருக்கு. உனக்கு என்ன வேணும் சாப்பிட?" அப்படின்ற மாரி சொல்ல, அவன் சொல்றான், "எதுனாலும் பரவால்ல" அப்படின்ட்டு. அதுக்கு இந்த பொண்ணு, "ஐயோ! ஏன் இவ்வளோ மோசமா ஆன்சர் பண்ற? சரி பரவால்ல. நானே வந்து ஏதாவது ஆர்டர் பண்றேன்." அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு, வெயிட்டர கூப்பிட்டுட்டு ஆர்டரும் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஜெயம் வரான். வந்துட்டு இவன் இங்க இருக்கிறத பார்த்து, "அவன் என்ன எனக்காகவா வந்திருப்பான்? அதெல்லாம் வந்திருக்க மாட்டான். நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா அவன் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டானே!" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு, அந்த டேபிளோட டிஷ்ஷ வந்து கொடுத்துட்டு, "கொஞ்ச நேரம் எனக்கு பிரேக் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வெளில போயிடுறான்.
அத நம்ம சாங்கு பார்த்துட்டு, "என்ன அதுக்குள்ளே இவனோட ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு, அந்த பொண்ணுகிட்ட, "இரு நான் திரும்பி வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஓடிடுறான். இப்போ வந்து நம்ம ஜியோவும் வந்து ஓரமா நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்கான். "ஆ சரி, ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கு நல்லாயிருக்கும். நீ இப்போ கூட வரலாம்" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்க, சாங்கு வந்து போய் நிக்கிறான். அத பார்த்துட்டு, "இல்ல, இல்ல பரவால்ல நீ பேசு. ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம சாங்கு, "யோவ் கொஞ்சம் ஃபோன் கட் பண்றீங்களா? அவங்க கிட்ட முக்கியமா பேசணும்" அப்படின்ற மாரி கேட்குறான். நம்ம ஜெயங்க ஃபோன வந்து கட் பண்ணிடுறான். நம்ம ஜெயங்க அவன அப்போ கூப்பிட சொல்லியிருப்பான்ல, என்ன வந்து நீ யோங் அப்படின்னு கூப்பிட்டுன்ட்டு, அதனால இவன் இப்பத்துலேருந்து அப்படி கூப்பிடுறான் போல. அப்படியே இங்க இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.